தீபாவளிக்கு பைசன் மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த பைசன் படம் பெரிய அளவுல வெற்றியை பார்த்திருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுக்கப்புறமா தொடர்ந்து அவருடைய பிரஸ் மீட்ஸ்ல கேட்ட கேள்விகள் அப்படின்றது இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு. அதாவது எப்பவுமே அவருடைய படத்துக்கு தொடர்ந்து வைக்கக்கூடிய கேள்விகள் தான். எதுக்கு சாதிய ரீதியா படம் எடுக்கிறீங்க? எப்போ இந்த மாதிரி ஜாதி படங்களை கைவிட போறீங்க? நீங்க படம் எடுக்கிறதுனால இன்னும் டிவிஷன்ஸ் அதாவது மக்கள் மத்தியில பிளவுபடுத்தக்கூடிய வேலையை உங்க படங்கள் பண்ணுது. இந்த மாதிரியான கேள்விகளை அவர்கிட்ட முன்வைக்கும் பொழுது அவர் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவருடைய கிளாரிட்டியை நிரூபிக்கிற வகையில் அவருடைய பதில கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரியான படம் எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய உரிமை. நான் எப்படி படம் எடுக்கணும், நான் எதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. நான் எப்படி படம் எடுக்கணும், எந்த மாதிரியான படங்கள் எடுக்கக்கூடாது, நான் இந்த மாதிரியான படங்களை எடுக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்றத நெத்தி அடி மாதிரி அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட பயங்கரமா மாரி செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன அவருடைய பிரஸ் மீட்ல தொடங்கும் பொழுதே சொன்னது, பைசன் படத்தை நான் எடுத்ததுக்கு முக்கிய காரணம் திருநெல்வேலியில இது வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு இடம். திருநெல்வேலினாலே ஒரு நெரேட்டிவ் இருக்கு இல்லையா, அதை உடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்தேன்னு சொல்றாரு. அது 100க்கு 100 உண்மை அப்படின்னு நானே சொல்லுவேன். ஏன்னா திருநெல்வேலி எங்க ஊர் என்ன அப்படின்னு கேட்டால் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு லுக்கு விடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வார்த்தை வரும், ஐயோ அது பயங்கரமான ஊராச்சே, அருவாக்கு தானே ஃபேமஸ் அப்படின்ற வார்த்தை வரும். ஏன் அந்த வார்த்தை வரணும்? அதையே மாற்றக்கூடாது. அது ஒன்றும் பெருமை கிடையாது. அருவாக்கு ஃபேமஸ், மனுஷனை கொல்றது ஃபேமஸ் அப்படின்றது சொல்றது என்ன பெருமையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அதை மாற்றணும்னு நினைக்கிற அந்த ஊரை சார்ந்த அந்த மண்ணை சார்ந்த ஒரு நபர் என்னுடைய ஊருக்கு இந்த மாதிரியான ஒரு அடையாளம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா திருநெல்வேலியில ஃபேமஸ் அல்வா எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி அருவாலும் ஃபேமஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. அதை கண்டிப்பா மறுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ ஒரு இடத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, போதிய பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி மனுஷனுக்கு தேவையான அடிப்படை இது ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லை அப்படின்னா அது வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இடம். மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் காரணமாக, மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடு, அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ், ஒரு சாதி அப்படின்ற ஒரு விஷயம் காரணமாக அந்த இடம் வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா இல்லையா? அதுக்கான அந்த பொறுப்பு அந்த மண்ணில் வாழக்கூடியவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி போதும் அவர் இந்த படத்தை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்றத சொல்றதுக்கு. ஏன்னா அவர் அந்த ஊரை சார்ந்தவராக இருக்கிறது, தன்னுடைய வாழ்வியல்ல தான் சந்திச்ச கஷ்டங்களை, தான் சந்திச்ச வழிகளை அவர் படமா கொண்டு வராரு. ஸோ அதுக்கு இத்தனை கேள்விகள் வருது. அவர் எல்லா பிரஸ் மீட்லையும் அதுக்கான பதில்களை கொடுக்குறாரு. என்னுடைய படம் அப்படின்றது சாதிக்கு எதிரானது, சாதியை தூண்டுற வகையிலையோ இன்னும் மேற்கூட்டி பிரச்சனையை உருவாக்குற வகையில என்னுடைய நோக்கம் கிடையாது. என்னுடைய நோக்கம் சாதியே இல்லாம இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம் அப்படின்றத குறிப்பிடுறாரு. ஒரு சாதனையாளர், அதாவது மனத்தை கணேசன் போன்றவரோ இல்ல மாரி செல்வராஜ் போன்றவர்கள், இவர் சினிமா துறையில சாதிச்சிருக்கிறாரு, அவர் ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சிருக்கிறாரு, ஒரு கபடி பிளேயரா சாதிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நபர்கள் தன்னுடைய கடந்து வந்த பாதையோ தான் எப்படி இந்த பணியை செஞ்சு முடிச்சேன், நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன மாதிரியான வழிகளை எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கேன்ற சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத அவர் கேட்கிறாரு. இதுக்கு யார்கிட்டயுமே பதில் கிடையாது. ஏன்னா நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவன் தன்னுடைய வழியை சொல்றான். என்னுடைய பாட்டி வழி என்ன, என்னுடைய தாத்தா எந்த மாதிரியான வழியை ஃபேஸ் பண்ணாரு, அவருக்கு முன்னாடி எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அந்த படத்திலேயே அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்பட்ட ஒரு பகை இருக்கு, அதை அது நம்மளை சுத்தி துரத்திட்டே இருக்கு. ஸோ அந்த வேலியை நம்ம உடைச்சிட்டு வேலி போட முடியாத இடத்துக்கு நம்ம போறதும் ஒரு திமிர் தான் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த வாழ்வியல்ல இருக்கு, அதை மறுக்க முடியாது. மறுக்கணும்னு நினைக்கிறவங்க வேணும்னே அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே தவிர அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி அவர் சொல்றாரு, எனக்காக யாருமே பேசல, ஸோ என்னுடைய வழிகளை பேசணுன்றதுக்காக தான் நான் படமே எடுக்கிறேன்னு சொல்றாரு. அங்க பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, கரூர் சம்பவம் எவ்வளவு பெரிய சம்பவம், 41 உயிர்கள் போயிருக்கு, நீங்க அதுக்காக என்ன பண்ணுவீங்க, அதுக்காக ஏதாவது குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய வழிகளை பேசுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, அதுக்கே இங்கே நேரம் சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. அதுக்கும் நான் ட்வீட் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு என்கிட்டயே இந்த கேள்வி கேட்குறீங்க, ஒரு உலகம் ஃபுல்லா பேசின விஷயத்துல மாரி செல்வராஜ் ஏன் பேசல அப்படின்ற கேள்வி கேட்குறீங்க. எனக்கு நடந்த வழியை இந்த உலகம் யாருமே பேசலையே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் இருக்கக்கூடிய மக்களுடைய வழிகளை யாருமே பேசலையே, அதை ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு சூப்பரான கேள்வியை மாரி செல்வராஜ் அவர்கள் பத்திரிகையாளர் நோக்கி கேட்கிறாரு. ஆனா இதுவுமே இன்னும் அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு புரியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. ஏன்னா படம் பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கு, படம் விறுவிறுப்பா இருக்கு, போர் அடிக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சண்டையா இருக்கு, அது ஒரு மாதிரி ஜாதி
சாதியை சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்கள் இருக்கதான் செய்யுது. படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் படம் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறமா படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வருதுன்னா அவங்களால ஏத்துக்க முடியல. படம் நல்லா இருக்கு அப்படின்றத ஏத்துக்கிறதுக்கு தைரியம் வரல, அதை ஏத்துக்கிறதுக்கான மனநிலை வரல. ஸோ அப்படிப்பட்ட அந்த மனநிலையை மாத்துறதுக்கு 5 படம் போதாது, இன்னும் நிறைய படங்கள் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய வேண்டுகோள். அவருடைய படங்கள் பொலிட்டிக்கலாக இருக்குது, இது சாதியார் சார்ந்து இருக்குது அப்படின்றது தான் அதுக்கான ஒரே எதிர்ப்பான்னு கேட்டிங்கன்னா, அதை தாண்டி தலிட்ஸுக்கான ரெப்ரசன்டேஷன் பெரிய ஸ்க்ரீனில் ஒரு சினிமா போன்ற ஒரு இடத்துல அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்குது, அவங்கள பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்க மறுக்கக்கூடிய மனங்கள் தான் இந்த படத்துக்கான எதிர்ப்புகளை வைக்கிறாங்க. அதையும் தாண்டி மாரி செல்வராஜ் சொல்கிறாரு, இந்த படத்தில் சொல்லக்கூடியது என்னென்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த ஒரு பெரிய பேய் சாதி தான், இந்த சாதியை கடந்து நீங்கள் சாதனையாளர் ஆகிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத அங்கே வாழ்றக்கூடிய என்னை போன்ற அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்தாக அதுதான் இருக்குது. அதை தான் நான் என்னுடைய படங்கள் மூலமாக நான் வலியுறுத்துறேன் அப்படின்றது தான் மாரி செல்வராஜ் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன், தலிட்ஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் கிடைக்கிறத ஏற்றுக்க மறுக்கக்கூடிய மனங்கள் தான் இந்த படத்தை எதிர்க்கிறாங்க. இந்த படங்கள் இல்லாத ஒன்றை காட்டுது, மக்கள் மத்தியில் டிவிஷன்ஸே இல்லை, மக்கள் மத்தியில் பாகுபாடுகளே இல்லை, அது மாறி வந்துட்டு இருக்கிறத மாரி செல்வராஜ் திருப்பியும் தூண்டுற வகையில் படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநெல்வேலியை ஏன் நீங்கள் வித்தியாசமாக பார்க்குறீங்க, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னால தானே நீங்கள் திருநெல்வேலியை ஆடாக பார்க்குறீங்க, அப்போ அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. பட் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்குன்றதை படமாக காமிக்கும் பொழுது ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய சொசைட்டியினுடைய நிலைமையில எப்படி இருக்குது, எப்படி பாகுபாடுகள் இருக்குது அப்படின்றத அவருடைய படங்கள் மூலமாக ரெஃப்ளெக்ஷனாக காட்டுறாரு. ஸோ ஒரு உண்மையை தான் அவர் காட்டுறாரு. உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு எப்போவுமே கசப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் மாரி செல்வராஜ் அவர்கள், ரஞ்சித் அவர்களுடைய படங்களை ஏற்றுக்கிறதுக்கு இங்கே பல மனங்கள் தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பல படங்கள் 1990களிலும் சரி 2000களிலும் ஏகப்பட்ட படங்கள், தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி நிறைய படங்கள் ஜாதிய பெயர்களை கொண்டே வந்திருக்கு. அதாவது தேவர் மகனாக இருக்கட்டும், சின்ன கவுண்டர், இந்த மாதிரி ஜாதிய படங்களை முன்னிட்டு அதே தலைப்பாக வச்சு பல படங்கள் வந்திருக்கு. தெலுங்குலையுமே ரெட்டி, நாயுடு அப்படின்ற மாதிரியான பெயர்கள் தலைப்பாக படங்கள் வெளிவந்திருக்கு. அப்பெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படலை, அப்பெல்லாம் இது பாகுபாடுகளை ஏற்படுத்தும், இதெல்லாம் மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு ஹேட்டடை ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு அப்போ வராத கேள்விகள் இப்போ மாரி செல்வராஜனுடைய படத்துக்கு வருது. ஸோ இதன் மூலமாக அவர் ஹேட்டடை ஸ்ப்ரெட் பண்ணலை, அவர் உண்மை என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக காட்டுறாரு. எதை ஏற்றுக்க மறுக்கிறாங்களோ இதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த அவர் ஓப்பனாக பேசுகிறாரு. ஏன்னா திருநெல்வேலியில் எல்லாருமே எவ்வளோ தூரம் ஒத்துமையாக இருக்கிறாங்களோ, எவ்வளோ தூரம் நல்லா பழகி பேசுகிறாங்களோ, அதை இளைஞர்களுக்கு மத்தியில் சாதிய ரீதியாக யாரும் பேசிக்க மாட்டாங்க அப்படின்றத அவரே அதை ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அது 100க்கு 100 உண்மை அப்படிதான் சொல்லணும். யாருமே அவன் என்ன சாதி இந்த சாதி அப்படின்றத பற்றி பேசிக்க மாட்டாங்க. அதை பேசாமே இருக்கணும், இருக்கிறதுல ரியாலிட்டி என்னவோ அதை பேசவே கூடாது, பேசாமல் இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு டிஸ்கஷனுக்கு கொண்டு வர்றது தான் மாரி செல்வராஜ் அவர்களுடைய படத்தின் மேலே இருக்கக்கூடிய கோபம் அப்படின்னு நான் சொல்வேன். அவருடைய படங்கள் எஜுகேட் தான் பண்ணுதே தவிர ஒரு ஹேட்டடை ஸ்ப்ரெட் பண்ணுற வகையில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உண்மையை அவர் தன்னுடைய வாழ்வியலை, என்னுடைய வழிகளை சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்கிறாரு. அது கண்டிப்பாக இருக்குது. நடக்காத விஷயங்களை, பல புராண கதைகளை, பல கட்டுக்கதைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அதையெல்லாம் கேட்டு அதையெல்லாம் நம்ம நம்பி இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு படமாக காட்டுறப்போ அதை ஏற்றுக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? பைசன் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? மாரி செல்வராஜ் அவர்கள்கிட்ட எழுப்பப்பட்ட கேள்விகள் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.